அடிங்க, கொல்லுங்க கொல்லுங்க. அமைதியா இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த மோசமான ஆளு கெட்ட சக்திகளோட இன்னொரு உருவம். இவன் சில நாளா நம்ம ஆட்களை எல்லாம் தலைய வெட்டி துண்டாக்கி இருக்கான். அதனால இவன் எப்படி கொலை பண்ணானோ அதே மாதிரி இவனை கொலை பண்ணணும். இவனோட தலைய வெட்டி தான் கொலை பண்ணணும். என்னப்பாச்சு? ஏன் எந்திரிச்சிட்ட? என்னப்பாச்சு? பயங்கரமான கனவு கண்டமா. கனவா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, அம்மா இருக்கல்ல. பாத்தியா மறுபடியும் இந்த பேய் பிசாசு கதையை ஆரம்பிச்சுட்டான். இவனை என்ன பண்ணி தொலைக்கிறது? ஏன் குழந்தைய போய் திட்டுறீங்க? கதை சொல்றது என்னமோ உங்க தம்பி தானே. அவங்கிட்டே அதை பத்தி பேசதா போற. நீ சரியா தான் சொல்ற. அவராலதான் இந்த பசங்க எல்லாம் பயந்து போயிருக்காங்க. சரியாயிடுமா, உனக்கு ஒண்ணும் இல்ல, பயப்படாத. அவர் சொல்ற மாதிரி எல்லாம் பேயின்லாம் எதுவுமே கிடையாது. தூங்க. என்ன கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியாப்பா? அன்னைக்கு ராத்திரி எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த மங்கள் சிங் வந்து கூர்மையான கோடாலிய எடுத்துக்கிட்டு வந்தான். அன்னைக்கு அவன் வேட்டையாட வந்திருக்கான். அவன் வழியில யார பார்த்தாலும் அவங்க தலையெல்லாம் வெட்டி கொடூரமா கொலை பண்ணிக்கிட்டு இருந்தான். என்ன சொல்றீங்க நீங்க? பைத்தியக்காரன் தான் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய்வான். ஆமா, இருக்கலாம். ஏன்னா இந்த காலத்துல கூட அவன் எல்லாரோட கண்ணுங்களுக்கும் பேய் மாதிரியே தெரிஞ்சிருக்கான்னு பாத்துக்கோங்களேன். அதனாலதான் இந்த ஊருக்கு அவனோட பேரை வச்சிருக்காங்க. சேத்தான் சோக். சரி சரி, இப்ப நம்ம கதை பேசலாம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். கரெக்ட். ஆனா ஒரு நாள் மங்கள் சிங் செஞ்ச தப்புக்கும் தண்டனை கிடைச்சது. அவன் செஞ்ச மாதிரியே அவனோட தலையையும் வெட்டி போட்டுட்டாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏன்டா ஏன்டா இப்படி குழந்தைங்களுக்கு கதை சொல்லி கெடுத்துட்டு இருக்க? அண்ணா, இது கதை இல்ல, நிஜம். நமக்கு நம்ம தாத்தா சொல்லி கொடுத்தாங்க, அவங்களுக்கு அவருடைய தாத்தா சொல்லி கொடுத்தாங்க. போதும் போதும், பிசாசு கதைகளை கொஞ்சம் நிறுத்து. வாயை மூடிட்டு. நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளு. இந்த குழந்தைங்களுக்கு கதை சொல்ற வேலையை முதல்ல நிறுத்து. நீ சொல்ற பேய் கதைகளை எல்லாம் கேட்டு என் பையன் ராத்திரில கனவு கண்டு அலறான். அவனும் தூங்க மாட்டேன்றான், எங்களையும் தூங்க விட மாட்டேன்றான். மரியாதையை காப்பாத்திக்கணும்னா இதோட நிறுத்திக்க.
ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஏன்டா இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்ற? ஏ கனவு கிணவு ஏதாவது கண்டியா? என்னடா முறைக்கிற? முறைச்சா பயந்துருவோமா? நான் இந்த அளவுக்கு பயந்துருக்கிறத பார்த்தா சுச்சு கூட பெட்ல போயிடுவ போல இருக்கே. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. மேல கிடக்குற காத்தாடி எடுத்து வாங்கடா. டாக்டர் சார், என் குணாலுக்கு என்னாச்சு? ஆச்சரியமா இருக்கு. எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஆனா ஃபீவர் மட்டும் 102 இருக்கே. அது வந்து டாக்டர் சார், குணாலுக்கு கொஞ்ச நாளா பயங்கர கனவுகள் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பயந்து போனதுனால இந்த ஜுரம் வந்துட்டு இருக்குமோ? தம்பி, குணால், ஒரு நிமிஷம். என்ன சார் ஆச்சு? என்னாச்சு குணால்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். குணால், அப்பா கொஞ்சம் பாருப்பா. பாருப்பா, அம்மா பாரு. குணால், குணால், உனக்கு ஒண்ணும் ஆகலப்பா? அதே கனவுமா? அட கடவுளே. நான் சில மருந்தெல்லாம் எழுதி கொடுக்குறேன். இதை அவனுக்கு கொடுங்க. எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் அவனுக்கு சரியாயிடும். போடு போடு போடு. டேய் ஏன்டா என் மூஞ்ச பார்த்து நிக்கிற? டேய் புறா புறா புறா. பாரு பவுலிங்க. டேய் என்னடா பால் போடு வீசி அடிக்கறான்டா. எப்படி பால் போட்டாலும் நான் அடிப்பேன். வந்து பறக்கிட்டு பாரு. இப்பறா பார்க்கலாம். குட் ஷாட்ரா.
என்னாச்சு என்னாச்சுப்பா ஏன் இப்படி பயந்து ஓடி வர என்னாச்சுப்பா சொல்லு என்னாச்சுன்னு கேக்குறல்ல சொல்லுப்பா ஏன் அழற ஒரு தலை ஒண்ணு மரத்து மேல வந்து விழுந்தது. ஆமாப்பா ராஜு, அந்த தலையில்லாத ஆளு உன் கூட கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தான் இல்லையா? ஏய், இப்ப நீ எதுக்கு பயப்படுற? இவனோட ஃப்ரெண்டு குணால் இருக்கான்ல, அவனோட அப்பா என்கிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியும்ல? அவரோட பையனும் இதே மாதிரி தான் பேசிட்டு இருக்கானா. எல்லாரும் சேர்ந்து உன்னை கிண்டல் பண்றாங்க போல. இல்லப்பா, நான் நிஜமா தான் சொல்றேன். கதவு திறக்காதீங்கப்பா, வேணாம்பா, கதவு திறக்காதீங்க. ஐயோ, இப்ப எதுக்கு நீ பயப்படுற? என் கூட வா, என் கூட தைரியமா வா, யாருன்னு காட்டுறேன், வாப்பா. மம்மி 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 இவன் தான் நீ சொன்ன தலையில்லாத ஆளா? யாருங்க அது? இவன் நம்ம ஏரியால இருக்க பைத்தியக்காரன் சந்து. இப்பதான் நீ பாத்துட்டல்ல, எதுக்கு பயப்படுற? உள்ள வாப்பா. இந்த செந்து வீட்டுல இருக்கவங்களா எதை பத்தியும் யோசிக்காம இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. டேய் சந்து, இங்க இருந்து போடா, நாங்க தூங்கணும். என்னங்க? இவரு இவ்வளவு காலையில எங்க போயிட்டாரு? ஐயோ, நீங்க இங்கேயா இருக்கீங்க? ஏங்க, இவ்வளவு காலையில இங்க உட்கார்ந்து என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க இருக்கிற எல்லா சின்ன பசங்களும் அந்த தலையில்லாத மனிதனை பத்தி தங்களோட வீட்டுல சொல்ல முயற்சி செய்யறாங்க. ஆனா நிறைய பேர் அதை கிண்டலா எடுத்துக்கிறாங்க. சில பேர் அதை சுரேஷ் சித்தப்பா சொன்ன கதையால வந்த பெனன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் பயந்து போய் அமைதியாகவும் இருக்காங்க. பாத்ரூம் போன வாங்க. நீயே போயிட்டு வாடா. எனக்கு பயமா இருக்குப்பா. அந்த தலையில்லாத ஆளு வந்துட்டானா? இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டா இன்னும் சின்ன பசங்க மாதிரி பயப்படுற? போடா, நீயே போயிட்டு வாடா. ப்ளீஸ் வாங்கப்பா. ஓயேண்டா.
யாரு? யாருன்னு கேக்குறல்ல. ஆமா. இப்படியான வந்து பயமுறுத்துற? யாரையும் அப்பா கிட்ட சொல்றேன் இரு. உன்னை அப்பா கிட்ட சொல்றேன் இரு. இப்படியான வந்து பயமுறுத்துற? யாரையும் அப்பா கிட்ட சொல்றேன் இரு. உன்னை அப்பா கிட்ட சொல்றேன் இரு. இன்ஸ்பெக்டர் சார், இந்த சம்பவத்தால் என் பிள்ளைங்க பயந்து போயிருக்காங்க. இதை பாருங்க மிஸ்டர் வஸ்தி, இந்த சீரியல் கில்லங்கிற விஷயமே மக்களோட பிரம்ம தான். ஆனால் இன்ஸ்பெக்டர் சார், எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த தலையில்லாத ஆள் தெரியறானே, அப்படி இருந்து எப்படி பிரம்மன் சொல்றீங்க அதை? இதோ பாருங்க மிஸ்டர் வஸ்தி, பசங்க ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பத்தி நீங்க யார்கிட்டயும் பேசாதீங்க. அபிஷேக்குக்கும் தெரிய வேண்டியதில்ல. தேவையில்லாம எல்லாரும் பயப்பட ஆரம்பிப்பாங்க. சார் நீங்க அது கவலைப்படாதீங்க. இந்த ஏரியால யாராவது புதுசா நடமாடுறாங்களாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஸ்குவாட் போட்டிருக்கேன். சீக்கிரமே அந்த குற்றவாளியை நிச்சயமா நாங்க பிடிச்சிருவோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஏரியா பேட்ரோல்ல இருந்து எனக்கு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, யூ டோன்ட் வரி. தேங்க்யூ சார். நீங்க போங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாம் கிளம்புங்க கிளம்புங்க, எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் கிளம்புங்க. சார், எனக்கு என்னவோ இந்த பசங்கள்லாம் சொல்றதை வச்சு பார்க்கும்போது இதுல உண்மை இருக்குன்னு தோணுது சார். உண்மையை சொல்லணும்னா எனக்கும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, சட்டத்துக்கு ஆதாரம் தானே தேவைப்படுது. கதையெல்லாம் அது ஒத்துக்காது இல்ல. அண்ணா, பசங்க எல்லாம் போய் சொல்றாங்கன்னு எல்லா பேரும் நினைக்கிறாங்க. என்ன பைத்தியம்னு சொல்றாங்க. ஆனா ஞாபகம் இருக்கா, ஒரு முறை தாத்தா நம்ம கிட்ட என்ன சொன்னாங்க? அவங்களோட காலத்துல கூட இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதே தலையில்லாத ஆளை பார்த்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த கொலை சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த கதை மறுபடியும் நடக்குதுனா? இத பா சுரேஷ், தயவு செஞ்சு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசிட்டு இருக்காத. இதெல்லாம் கேட்டாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. அவரை பேச விடுங்க. சுரேஷ், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த தலையில்லாத ஆள்கிட்ட இருந்து எப்படி விடுதலை கிடைச்சது? சொல்லுங்க. இதோ பா சுரேஷ், நாளைக்கு நான் உன்னை நல்ல சைக்காட்டிஸ்ட் ஒருத்தர்கிட்ட கூட்டு போறேன். ஓகே, இப்போ நீ வேற எதையும் பேசாத. நீங்க ஏன் இப்படி எல்லாம் அவரை பார்த்து பேசுறீங்க? சரி சொல்லு சுரேஷ், சொல்லு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சது. அந்த ஊர்ல இருந்த மங்கள் என்ற ஒருத்தரோட தலைய வெட்டி எடுத்ததுனால தலை தனியா உடம்பு தனியா ஆயிடுச்சு. ஆனா இந்த பிரச்சனைக்கான முடிவு அந்த ஆளோட தலையும் உடம்பையும் ஒன்னா சேர்த்து புதைச்சப்புறம் தான் தீர்ந்தது. எனக்கு என்னமோ 50 வருஷம் கழிச்சு அதே தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். மம்மி, என்னப்பா, என்னாச்சு? மம்மி,
சித்தப்பா சொல்றது எல்லாம் சரிதான் மம்மி. நான் தான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னாச்சுப்பா, என்னன்னு சொல்லு. மம்மி, நான் தான் அதை பிரிச்சு வச்சேன். குணால், அபிஷேக் அண்ட் ராஜு, நீங்க 3 பேரும் டீம் சில இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, ட்ரெஷர் ஹண்ட்ல யாரு நிறைய பொருள் தேடி எடுத்துட்டு வராங்களோ அவங்க தான் வின்னர். உங்க எல்லாருக்கும் ½ an hour டைம் இருக்கு. எல்லாரும் உங்க வேலையை ஆரம்பிங்க. போங்க. டீம் ஏ, பி, சி. ஹேய், இத பாரு. ₹1 காயின் கிடைச்சிருக்கா? அப்படின்னா இங்க நிறைய காயின் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலமா? வாங்க. ஹேய், இங்க பாரு, இன்னொரு ₹1 காயின். இந்த இடத்துல 2 ₹1 காயின் கிடைச்சிருக்கா? அப்ப இங்க எவ்வளவு இருக்கும்? டேய், நீ அந்த பக்கம் போய் தேடு. டேய், நீ இந்த பக்கம் போய் தேடு. நான் அந்த பக்கம் போறேன். ஓகேவா? போங்க. எவ்வளவு கிடைக்கிறதோ எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அடக்கடவுளே, இதனாலதான் அவன் திரும்பி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நமக்கு இவங்க கிட்ட விடுதலை கிடைக்கணும்னா சீக்கிரமா அவனோட தலையையும் உடம்பையும் ஒன்னா சேர்த்து வச்சதான் முடியும். அப்படி பண்ணும்போது அவனோட பலம் கம்மியாயிடும். அதனால அவன் நம்மள தடுக்க முயற்சி பண்ணுவான். நீ என்னடா சொல்ற? பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு பேசுறா. அண்ணா, நீங்க ஒத்துக்காததுனால உண்மை பொய் ஆயிடாது. அண்ணி, நான் இப்ப ஏதாவது போய் செய்யறேன். என்னப்பா, என்னாச்சு? குணால், என்னாச்சு? பயப்படாத. என்னாச்சுப்பா குணால், சொல்லு. என்னாச்சு? சொல்லுப்பா, என்னாச்சு சொல்லு. சித்தப்பா என்னாச்சுன்னு சொல்லு. என்ன சொல்றான் இவன்? எனக்கு எதுவும் புரியல. இங்க போய் பாருங்களேன். குணால், பயப்படாதப்பா, ஒண்ணும் இல்ல. அம்மா இருக்கேல்ல, எதுக்கும் பயப்படாத.
சுரேஷ் சுரேஷ் அப்பவே சொன்னான். 50 வருஷங்களுக்கு முன்னாடி இப்படிதான் நடந்ததுன்னு சுரேஷ் அப்பவே சொன்னான். அவன் பொய் சொல்லல. அவன் பொய் சொல்லல. இத பாருங்க, இப்ப நீங்க ரொம்ப டிஸ்டர்பா இருக்கீங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க ப்ளீஸ். குணால், குணால் எந்திரிப்பா. உனக்கு அந்த இடம் ஞாபகம் இருக்காப்பா? அந்த ஆளோட தலை எந்த இடத்துல கிடைச்சது? அம்மா எனக்கு சொல்ல தெரியல, ஆனா என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்த காமிப்பேன். அப்ப சரி, இப்பவே என் கூட வந்து காட்டு. இப்பவா? ஆமாப்பா, இப்பவே வா போலாம். கிட்ட சொல்ல வேண்டாமா? யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அப்பா கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம். உங்க சித்தப்பா அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாரு. ஆனா உங்க அப்பாவால அதை நம்பவே முடியல. நீ பயப்படாத, நான் தான் உன் கூட இருக்கேன்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சிடலாம் என்ன? இப்படி செய்யறதுனால உன் மேல விழுந்திருக்கிற பழி சரியாயிடும்ல. சுரேஷ் இருந்ததுக்கு அப்புறமா ஜெயஸ்ரீக்கு எல்லாமே தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. அவங்க குணால் கிட்ட அந்த இடத்த பத்தி கேட்டாங்க. அப்புறம் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டணுன்ற எண்ணத்துல அவங்களே கிளம்பி போனாங்க. குணால், குணால். மகேஷுக்கு ஜெயஸ்ரீயும் குணாலும் வீட்டில் இல்லைன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க 2 பேரும் எங்க போயிருப்பாங்கன்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவரும் அவங்க பின்னாடியே போக ஆரம்பிச்சாரு. குணால், சொல்லு, நீ எங்க பார்த்த? அம்மா இங்கதான் எங்கேயோ தூக்கி போட்டம்மா. இங்கதான் எங்கேயோனா எப்படி? எங்க தூக்கி போட்ட குணால்? ஒழுங்கா ஞாபகப்படுத்தி சொல்லு. அம்மா நான் இங்கதாம்மா உட்கார்ந்து இருந்தேன். இங்க இருந்து நான் பின்னாடி தூக்கி போட்டுட்டேன். பின்னாடியா? உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா? நீ பின்னாடி தான் தூக்கி போட்டியா? ஆமாம்மா. அந்த ஆளை பத்தி எதுவும் தெரியல. தேடியே ஆகணும். சார், மகேஷோட வைஃபும் குழந்தையும் ஆபத்துல இருக்காங்கன்னு இப்பதான் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் சார். அவங்க கண்டால காட்டு பக்கம் போய்கிட்டு இருந்தாங்களா சார்? அப்படியா? ஆமா சார். இந்த பாட்டேல் குடும்பத்தை போய் நான் பார்த்துட்டு வரேன். சரிங்க சார். இந்தாங்க, வாங்க போலாம். குணால், இங்கதான் நீ போட்டியாப்பா? ஆமாம்மா. சீக்கிரம் போயா, ஸ்பீடா போயா. இந்த டார்ச்சுக்கு என்னாச்சு? இந்த டார்ச் எரியலையே. ச்சே, இப்பதான் இது ரிப்பேர் ஆகணுமா? அட கடவுளே, எனக்கு உதவி செய்ப்பா. குணால், சொல்லுப்பா, நீ எங்க போட்ட?
அம்மா 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 வேண்டாம்மா, நம்ம இங்க இருந்து வீட்டுக்கு போயிடலாமா? அம்மா அம்மா வாமா. குணால் குணால் இங்க பாருப்பா, தைரியமா இருக்கணும் சரியா? நான் சொல்றது கேளு, இதை செஞ்சே ஆகணும். இந்த தலையை உடம்போட சேர்த்தே ஆகணும். நீ அமைதியா உட்காரு, நான் எல்லாம் பாத்துக்கிறேன். நீ போப்பா. இங்க தானப்பா போட்ட நீ. பயமா இருக்குமா? அம்மா வீட்டுக்கு போயிடலாமா? வாங்கம்மா போயிடலாமா. அம்மா வந்துருங்கம்மா, நம்ம போயிடலாம். அம்மா வந்துருங்கம்மா, நம்ம போயிடலாம். அம்மா வேண்டாமா, அம்மா வேண்டாமா, அம்மா வேண்டாமா, வேண்டாமா, நான் எடுக்காதீங்கம்மா. அம்மா வேண்டாம் வேண்டாம் வேண்டாமா. குணால் நீ இங்கே இரு. குணால் நான் சொல்றது கேளு. இன்னொன்னு போது தொந்தரவு பண்ணாதடா. வராமா, அவன் வராமா. அம்மா அவன் நம்ம கிட்டதாம்மா வரான். வாங்கம்மா போயிடலாம். வாங்கம்மா. இந்த வேலையை நான் முடிச்சிடுறேன். இந்த தலையோட அந்த உடம்ப சேர்க்கிறது ரொம்ப அவசியம்ப்பா. வேலையை முடிச்சிடுறேன். வீட்டுக்கு போயிடலாமா? அம்மா அதோ அவன் வந்துட்டாமா. அம்மா அம்மா அவன் நம்மள கொண்டுவாமா. வாங்கம்மா ஓடி போயிடலாம். வாங்க போயிடலாம். அம்மா அம்மா அந்த தலை இல்லாத வந்துகிட்டே இருக்காமா. ஆனா இவனுக்கு தலை இருக்கே. நீ தலையில்லாதவன் சொன்ன. அம்மா அதே கேட்டுட்டு இருக்காதீங்க, நீங்க வாங்கம்மா போலாம். அம்மா ஏந்திரிங்கம்மா. அம்மா ஏந்திரிங்கம்மா. அம்மா அவன் நம்மள கொன்னுடுவாமா. வாங்கம்மா போலாம். அம்மா வாங்கம்மா. தைரியமா இரு. அவன் வந்துட்டாமா. எழுந்திருச்சு வாங்கம்மா போயிடலாம். அம்மா காப்பாத்துங்க, 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 யாராவது காப்பாத்துங்க. வாங்கம்மா ஓடிடலாம். அவன் நம்மள கொல்லுவாமா. வாங்கம்மா போயிடலாம். அம்மா நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம். கொஞ்சம் பொறுத்துக்கோடா. அவன் நம்மள கொன்னுடுவாமா. இந்த தலையை நம்ம சீக்கிரமா சேர்த்துட்டு போயிடலாம்ப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா அம்மா வாங்கம்மா ஓடிடலாம். அவன் நம்மள கொன்னுடுவாமா. வாங்கம்மா போயிடலாம். வாங்கம்மா போயிடலாம். அம்மா ஏந்திரிங்கம்மா. அம்மா வாங்கம்மா போயிடலாம். அம்மா அம்மா வாங்கம்மா. வாங்கம்மா பயமா இருக்குமா? அம்மா பயமா இருக்குமா?
என்னங்க என்னங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆகல குணால் அந்த தலையை உடனே சீக்கிரமா சேர்த்துடுப்பா சேர்த்துடு குணால் ஜாக்கிரதை. ஏய் அப்படி நில்லு, அசையாத, அசைஞ்ச சுட்டுருவேன். அப்படியே நில்லு, இல்ல சுட்டுவேன். குணால், குணால்! பயத்தின் உச்சகட்டம்.